அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனுடைய மாபெரும் கிருபை கொண்டு ஜில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய இரண்டாவது பிறையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஜில்ஹிஜ்ஜா மாதம், அதாவது ஹிஜ்ரி கேலண்டருடைய அடிப்படையில் கடைசி மாதம், 12வது மாதமாக கருதப்படுகிறது. வருடத்துடைய கடைசி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, மார்க்கம் நமக்கு இந்த வருடத்தில் 3 விதமான 10 நாட்களை பேண வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பின்பற்றிய சஹாபா பெருமக்களும் இந்த வருடத்துடைய 3 விதமான 10 நாட்களை விடவே மாட்டார்கள். எப்பொழுது இந்த 10 நாட்களை அடைந்தாலும் அதில் நிறைய அமல்களை செய்வார்கள். அந்த 3 விதமான 10 நாட்கள் என்ன? முதலாவது முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள். அந்த 10வது நாள் தான் ஆஷூராவுடைய நோன்பும் நோற்போம். இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்கள் இதில் நிறைய அமல்கள் செய்யப்படும். இரண்டாவதாக ரமதானுடைய மாதம், ரமதான் இருக்கக்கூடிய கடைசி 10 இரவுகள். இந்த 10ல் செய்யக்கூடிய இபாதத்தும் சஹாபாக்கள் நிறைய செய்வார்கள். இந்த 10ல் செய்யக்கூடிய, ரமதானுடைய கடைசி 10ல் செய்யக்கூடிய இபாதத்துகள் நிறைய நன்மைகள் தரும். குறிப்பாக இரவுகள் செய்யக்கூடிய அந்த இரவு தொழுகை சம்பந்தமான நிறைய விஷயங்கள். இது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள். இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக திருப்தி படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது என்பதை ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லாஹ் மின் அமலி சாலிஹ் மின் ஹாதில் ஐயாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து 10வது பிறை, 10வது பிறையில் தான் நாம் பிறநாள் கொண்டாடுவோம். இந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. வருடத்தில் எந்த நாட்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய அமல்கள் செய்தாலும் சரி, இந்த 10 நாட்கள் செய்வது போன்று வராது. அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான நாட்கள் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அதாவது மிக விருப்பமான நாட்கள் என்றால் இந்த 10 நாட்கள் சின்ன சின்ன இபாதத் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகளை தரும். ஏன்? அல்லாஹ் இந்த நாட்களை விரும்புகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்தில் ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களுக்கும் ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கும் என்ன சிறப்பு? அதாவது என்ன சிறப்பை விட இதில் எது சிறந்தது என்பதை நிறைய நபர்கள் பொதுவாக குழப்பம் வரும். ரமதானுடைய கடைசி 10 அது தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10, இந்த 2 10ல் எது சிறந்தது என்பது நமக்கு குழப்பம் வரும். ஏனென்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்லப்படும் பொழுது இது சிறந்த நாட்கள் என்பதை தான் சொல்லி பிரச்சாரம் செய்யும் பொழுது ஹதீஸிலும் இதுதான் வருகிறது. எனவே இந்த சந்தேகத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், ரமதானுடைய இரவுகள் சிறந்தது, ரமதானுடைய இரவுகள் சிறந்தது. இதனால் தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் குறிப்பாக ரமதானுடைய இரவு முதல் 3 நாட்கள் தொழுது காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் நீண்டு தொழுதார்கள். எனவே ரமதானுடைய இரவுகள் சிறந்தது. அந்த இரவில் தான் லைலத்துல் கத்ரும் இருக்கிறது. எனவே ரமதானுடைய இரவு சிறப்பு. ஆனால் தில்ஹிஜ்ஜாவுடைய நாள் பொழுது சிறப்பு. தில்ஹிஜ்ஜாவுடைய நாள் பொழுது இருக்குமே, சூரியன் வந்து மறை பொழுது இந்த நாள் பொழுது இருக்கிறது. இந்த நாள் பொழுது சிறப்பு என்பதை ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களை நாம் வீணடித்து கூடாது. இந்த 10 நாட்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விதமான அமல்கள் செய்ய வேண்டும். என்ன முடிகிறதோ நம்மளால் இயன்ற அளவுக்கு அதிகமாக நாம் செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். மிகவும் பெரிய உபதேசம், சிறியதாகவும் பெரிய அர்த்தம் இருக்கக்கூடிய உபதேசம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாமின் சாஅத்தின் தமுர்ரு பின் ஆதம் லா யذ்குருல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுடைய எந்த ஒரு நேரமும் இப்படி கழியக்கூடாது. எப்படி? அல்லாஹ்வை நினைவு கூறாத வகையில் கழிந்து விடவே கூடாது. இல்லா தஹஸ்ஸர அலைஹா யௌமுல் கியாமா. அப்படி கழிந்து விட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறாமல் ஒரு நிமிடம் கழிந்து விட்டால், 1 மணி நேரம் கழிந்து விட்டால், இல்லா தஹஸ்ஸர அலைஹா யௌமுல் கியாமா, அந்த 1 மணி நேரத்திற்காகவும் அந்த நிமிடத்திற்காகவும் அவன் மறுமையில் வருந்துவான் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் என்ன தெரிய வருகிறது? எந்த ஒரு நேரத்தையும் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருக்கவே கூடாது. எந்த ஒரு ஃப்ரீ டைம் கிடைத்தாலும் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வை நினைவு கூறுவது மட்டும்தான். அப்படி ஃப்ரீ டைமை, நமக்கு கிடைக்கக்கூடிய காலியான நேரங்களை நாம் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், பொடுபோக்காக விட்டுவிட்டோம் என்றால், இல்லா தஹஸ்ஸர, மறுமையில் அதற்காக அவன் வருந்துவான் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஏன் வருந்துவான்? விசாரணை பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுள்களை மனிதன் நினைப்பான். அந்த நினைக்கும் பொழுது அவன் நினைப்பான், சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் கிடைத்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு ஒரு அல்லாஹ் அக்பர், ஒரு சுபஹான் அல்லாஹ், ஒரு சுபஹான் அல்லாஹ் வ பிஹம்திஹி சொல்லி இருந்தால் இன்று நாம் சொர்க்கம் போவதற்கு மிக இலகுவாக அமைந்திருக்கும் என்பதை அவன் அந்த நேரத்தில் வருந்துவான்.
எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரங்களை நீங்கள் விட்டுவிட்டால் மறுமையில் நீங்கள் வருந்துவீர்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கும் மிக கண்ணியமான நாட்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. எந்த நபர்கள் இந்த வரக்கூடிய 9 நாளும் நோன்பு நோக்க முடியுமோ நோன்பு நோக்கலாம், அல்லது 9 நாட்களில் என்னால் குரான் முடிக்க முடியுமோ அதை ஒரு மனிதன் நியத்தாக நினைத்து ஓதலாம், அல்லது இந்த 9 நாட்கள் நான் குரானை கற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நியத் வந்தால் அப்படியும் கற்றுக்கொள்ளலாம், அல்லது என்னால் திக்ர் மட்டும்தான் சொல்ல முடியும் என்றால் இந்த 9 நாட்கள் காலையும் மாலையும் சாதாரண வேளைகளில் அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, எவ்வளவு திக்ர் நமக்கு தெரியும், இப்படிப்பட்ட திக்ர்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஹதீஸை சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், இந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அவ்வளவு விரும்புகிறானே, ஜிஹாதை விட போரை விட அல்லாஹ் மிகவும் விரும்புகிறானா என்ற அர்த்தத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார், நாம் ஆம், அல்லாஹ் போரை விட அதிகமாக விரும்புகிறான். நீங்கள் போர் செய்வதை விட சாதாரண நாட்களில் போருக்காக கிளம்புவீர்களே அதை விட இந்த 10 நாட்கள் அடைந்து அதில் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான், நிறைய வெகுமதிகளை தருகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆனால் ஒரு மனிதனை தவிர, எந்த மனிதன் அவன் போருக்கு சென்றான், உடைமைகளும் இழந்து விட்டான், பொருட்களும் இழந்து விட்டான், உயிரும் இழந்து விட்டான், இவனை தவிர என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு மனிதனை தவிர என்று சொல்லி ரசூல் அந்த ஷஹீதை மற்றும் தனியாக பிரித்தார்கள். ஆனால் உயிரை கொடுப்பதற்கு முன் வந்தார்களே அதை விட இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அமல் என்பது சிறந்த அமல் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யார் ரசூலாம், இஸ்லாத்துடைய கடமைகள் என் மீது கஷ்டமாகிவிட்டது, எளிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை சொல்லுங்கள் என்பதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஸாலு லிசானக ரத்பம் மின் திக்ரில்லா, உன்னுடைய நாவு அல்லாஹ்வை நினைவு கூறுவதில், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதில் என்றும் ஈரமாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்றும் ஈரமாகவே இருக்கட்டும், பயன்படுத்தாமல் காய்ந்து விடலாம் கூடாது, பயன்படுத்தி கொண்டே இருந்து ஈரமாக இருக்கட்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எதில் ஈரம்? வீணான பேச்சுகள் எல்லாம், தவறான வார்த்தைகள் எல்லாம், கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் நவுதுபில்லா எதிலும் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் உன்னுடைய நாக்கு ஈரமாக இருக்கட்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே இந்நாளில் செய்யக்கூடிய திக்ர்கள் என்பதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் அல்லாஹ்விடத்தில் மிக வெகுமதியாக இருக்கும். எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி இந்த 10 நாட்களில் சிறந்த அமலை செய்ய வேண்டும். கடைசியாக அன்பிற்கு சோழர்களே, இந்த 10 நாட்களில் 2 ஜும்மாக்கள் வருகிறது. வாரத்தில் சிறந்த நாட்கள் ஜும்மாவுடைய நாட்கள். சிறந்த நாள், வருடத்திலே சிறந்த நாளான சிறந்த நாள் இந்த இடத்தில் வருகிறது, அதுதான் ஜும்மாவுடைய நாள். இந்த 10 நாட்கள் வருடத்துடைய சிறந்த நாட்கள், அதில் சிறந்த நாட்கள் ஜும்மாவுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹயாத்தாக வைத்திருந்தால் நாளைய தினம் ஜும்மாவுடைய நாளை நாம் அடைவோம். எனவே ஜும்மாவுடைய நாளும் விட்டுவிடக்கூடாது. ஜும்மாவில் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகள். அதை பள்ளியில் வந்து வெகு சீக்கிரமாக அமர்ந்தால் பள்ளியில் அமர்ந்த நன்மை கிடைக்கும், பள்ளியில் தொழுகைக்காக வெயிட் செய்த காத்திருந்த நன்மைகள் கிடைக்கும், மலக்குமார் நமக்காக துஆ செய்வார்கள், நமக்காக பட்டியல் எழுதுவார்கள், ஏராளமான நன்மைகள் பள்ளியில் அமர்ந்து செய்வதனால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். எனவே நாளைய தினத்தையும் அடுத்ததாக வரக்கூடிய ஜும்மாவை விட்டுவிடக்கூடாது. நிச்சயமாக நாம் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ரப்பல் நிச்சயமாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் நம் அனைவரையும் சொர்க்க சூழலில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.